234 தொகுதிக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது 72 70 தொகுதி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 72 பொறுப்பாளர்கள் 234 தொகுதிகளிலும் நாங்க பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நாங்க கூட்டணி கட்சி தொகுதி எங்க தொகுதி அப்படின்னு வேறுபாடு பார்ப்பதில்ல. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டிஜி வேளச்சேரி முழுசா சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். நான் நாங்குநேரி போறேன். அதே மாதிரி மயிலாப்பூர்ல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு எவ்வளவு பாடுபட முடியுமோ அந்த அளவிற்கு நாங்கள் எங்களது பணியை ஆற்ற இருக்கிறோம். அதற்கான வழிகாட்டுதல் தான் எங்களுக்கு கிடைத்தது. எச்ராஜா அப்புறம் அண்ணாமலை அவங்களுக்கான அந்த விலக்கு கேட்டிருந்தாங்க, அது மாத்தி கொடுத்தாச்சா? இல்ல, அது எங்களுக்குள்ள தொகுதி தான் எங்களுக்கு தெரியும், மற்றபடி எனக்கு தெரியாது. இப்போ கேசவநாயகம் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்வாரு. மாற்றப்பட்டது பல்வேறு விமர்சனத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இல்ல, இதுல ஒரு விமர்சனமும் இல்ல. முதல்ல அவருக்கு நாங்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். 11 ஆண்டு காலம், அதுவும் குறிப்பாக நான் மாநில தலைவராக இருக்கும்போது தான் அவர் சங்க பணியிலிருந்து அரசியல் பணிக்கு வந்தார். அவர் என்னோட ஒரு சகோதரராக பழகியவர். இந்த கட்சியோட வளர்ச்சியில எல்லாம் முக்கிய பங்காற்றியவர். எந்த விமர்சனமும் இல்லை. இது யதார்த்தமாக எப்படி சங்கத்திலிருந்து திடீர்னு 2015வது ஆண்டு இங்கே மரியாதைக்குரிய மோகன்ராஜு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம ஆக்சிடென்ட் ஆனோன்னு வந்தாரோ, அதே மாதிரி இன்னொரு சங்கத்துல இன்னொரு பணிக்கு, இதை விட முக்கியமான பணிக்கு போறார். அதனால இது ஆர்எஸ்எஸ்ல இது ஒரு எப்பவுமே ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ள தான் அவர் வந்திருக்கிறாரு, அந்த சிஸ்டத்துல தான் அவர் போயிருக்கிறாரு. அதனால இதுல எந்த விமர்சனமும் இல்லை, எந்த குற்றச்சாட்டும் இல்லை. குற்றச்சாட்டை சொன்னால் அவரோட 11 ஆண்டு கால பணிக்கு அது ஒரு நன்றி உள்ள தன்மை.